உலக நடப்புகள் உங்கள் உள்ளங்கைகளில். www.newsbar.lk. 32 ஆண்டுகளுக்கு பிறகு தேசிய இளைஞர் மகாநாடு ஆகஸ்ட் 12 சுகதாச உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆற்றிய உரையின் தமிழாக்கம். புதிய அரசியல் மாற்றத்துடன் இந்நாட்டின் இளைஞர் இயக்கம் அரசியல் கைக்கூலியாக மாறாமல் நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்கும் முன்னோடிகளை உருவாக்கும் இயக்கமாக மாறியுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். தமது அரசியல் அதிகாரத்தை பாதுகாக்கும் பங்குதாரர்களாக அன்றி இளைஞர்களுக்கு உரிய இடத்தை வழங்கி தனது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஆற்றல் கொண்ட இளைஞர் சமூகத்தை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். இளைஞர்களை இந்நாட்டின் அபிவிருத்தி பாதையில் பயணிக்கும் முன்னோடிகளாகவும் பங்குதாரர்களாகவும் மாற்றும் வேலை திட்டத்தை இளைஞர் இயக்கத்தினூடாக ஆரம்பிக்க இருக்கின்றோம். எதிர்கால இளைஞர் தலைமுறையினர் உலகின் முன் நாட்டை வெற்றி பெறச் செய்யும் தலைமுறையினராகவும் மற்றவர்களிடம் கருணை காற்றும் தலைமுறையினராகவும் இருக்க வேண்டும். நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்க தகுதியான அந்த இளைஞர் தலைமுறையை உருவாக்க அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது. அண்மைய காலங்களில் அதிக கருத்தாடலுக்கும் சர்ச்சைக்கும் உட்பட்ட மாநாடாக இது இருக்கின்றது. பொதுவாக நமது நாட்டில் பல துறைகள் ஒரு குறிப்பிட்ட அரசியல் அதிகாரிகளின் அதிகார தேவைகளுடன் இணைந்திருந்தன. ஒருபோதும் தமது திறமை எதிர்பார்ப்புகள் ஊடாக முன்னேறுவதற்கு எந்த வாய்ப்பும் இந்த இளைஞர் இயக்கத்தில் இருக்கவில்லை. நாட்டின் எதிர்காலம் இளைஞர்களின் கைகளில் உள்ளது என்று ஒரு பழமொழி உண்டு. ஆனால் உங்கள் கைகளில் இருப்பதாக கூறப்படும் நமது நாட்டின் எதிர்காலத்தின் உண்மையான பாதுகாவலர்களாக உங்களை மாற்றுவதே எமது இலட்சியம். குறிப்பாக இங்கே ஒரு விடயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இன்று நாம் ஜனாதிபதி பதவி, அமைச்சர் பதவிகள் மற்றும் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம். இருப்பினும் இந்த கதிரையில் அமரும்போது எமக்கு ஒரு சிந்தனை இருக்கிறது. நாம் எப்போதும் இந்த பதவியில் இருந்து செல்வோம் என்பதை மனதில் கொண்டே இந்த கதிரையில் அமர்ந்திருக்கிறோம். இந்த கதிரைகளில் நிரந்தரமாக உட்காரும் எண்ணம் எங்களுக்கு இல்லை. எங்களிடம் தெளிவான நல்லெண்ணம் உள்ளது. இந்த நாடு மிகவும் அழிவுகரமான குழுவின் கையில் இருந்தது. அந்த குழுவிடமிருந்து அரசியல் அதிகாரம் எங்களிடம் கைமாறியுள்ளது. அவ்வாறு மாற்றப்பட்ட அதிகாரத்தை விரைவில் உங்களிடம் ஒப்படைக்கும் எதிர்பார்ப்புடன் இந்த கதிரைகளில் நாங்கள் அமர்ந்துள்ளோம். மல்டிபாண்ட் பசை போல இந்த கதிரைகளில் ஒட்டிக்கொள்ள எதிர்பார்க்கவில்லை. எனவே இந்த நாட்டை பொறுப்பேற்கும் செயற்திறன், திறமை, நேர்மை, மனசாட்சி உள்ள புதிய தலைமுறை இளைஞர்களை உருவாக்க வேண்டும். நமக்கு பிறகு இந்த நாட்டை பொறுப்பேற்க தயாராக இருக்கும் ஒரு தலைமுறையை நாம் உருவாக்க வேண்டும். நமக்கு எப்படிப்பட்ட தலைமுறை தேவை? ஒன்று, இன்றைய உலகில் மிக விரைவாக அறிவு உருவாக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்டு விரிவடைந்து வருகிறது. பண்டைய வரலாற்றை நாம் திரும்பி பார்த்தால் அறிவில் பெரிதும் பாய்ச்சல்கள் நீண்ட ஆண்டுகளில் ஏற்பட்டன. ஆனால் இப்போது பெறப்பட்ட அறிவு விரைவான வேகத்தில் புதிய அறிவை உருவாக்குகிறது. தொழில்நுட்பம், அறிவியல், சந்தை மற்றும் மக்களின் வாழ்க்கை முறைகளில் ஏற்பட்ட இந்த மாற்றத்தின் காரணமாக உலகில் ஒரு பாரிய சந்தை உருவாக்கப்பட்டது. இருப்பினும் அந்த சந்தையை அடைய தவறிய ஒரு தேசமாக நாம் மாறினோம். எனவே வெளியே ஒரு பொருளாதாரம் கட்டமைக்கப்படவில்லை. அதன்படி வேலைவாய்ப்பை வழங்கும் நிறுவனமாக அரசாங்கம் மாறியது. இடிபாடுகளின் குவியலாக மாறியுள்ள அரசை நவீனத்துவத்திற்கு கொண்டு வர வேண்டும். அதற்காக சுமார் 62,000 பேரை அரசு சேவையில் சேர்க்க அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளோம். வேலைவாய்ப்பு பிரச்சினைக்கு இதனால் தீர்வு ஏற்படாது. அரசாங்க செயல்முறை வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும். அதற்கான திட்டங்களை நாங்கள் தயாரித்துள்ளோம். எங்கள் இளைஞர்கள் தங்கள் திறன்கள் மற்றும் வாழ்க்கை முறையின் அடிப்படையில் அவர்கள் விரும்பும் தொழிலை தொடர நாட்டில் வேலை வாய்ப்புகளை உருவாக்க எதிர்பார்க்கிறோம். இன்று நம்பிக்கையை உறுதிப்படுத்திய ஒரு பொருளாதாரத்தை நாட்டில் உருவாக்குவதில் நாங்கள் வெற்றி பெற்றுள்ளோம். இன்று இந்த கட்டமைக்கப்பட்ட ஸ்திரத்தன்மையின் அடிப்படையில் இந்த நாட்டை ஒரு வளமான நாடாக மாற்றும் பயணத்தை தொடங்க நாங்கள் தயாராக உள்ளோம். இளைஞர்களாகிய உங்களுக்கு ஒரு பாரிய பொறுப்புள்ளது. உங்களிடம் அறிவும் ஆற்றலும் உள்ளது. இந்த இளைஞர் இயக்கத்தின் மூலம் உங்களை இந்த வளர்ச்சியின் தலைவர்களாகவும் பங்காளர்களாகவும் மாற்றும் திட்டத்தை தொடங்க நாங்கள் தயாராக உள்ளோம். நீங்கள் வளர்ச்சியில் இருந்து விடுபட்டவர்கள் அல்ல. நீங்கள் வளர்ச்சியில் மனித தூசி அல்ல. நாங்கள் தயாரித்த அபிவிருத்தி பாதையில் உங்களை முக்கிய பங்காளர்களாக மாற்றுவதை நாங்கள் நோக்கமாக கொண்டுள்ளோம்.
மிகவும் கொந்தளிப்பான பின்னணிக்கு பிறகு நீங்கள் ஒரு தலைமைத்துவ குழுவை நியமித்துள்ளீர்கள். இந்த இளைஞர்கள் நமது நாட்டின் இளைஞர் இயக்கத்தை மிகச் சிறப்பாக வழிநடத்தும் திறனை பெறுவீர்கள் என நம்புகிறேன். எதிர்கால சவால்களை முறியடிப்பதற்காக நான் உங்களை வாழ்த்துகிறேன். මා විශේෂයෙන්ම ඔබට සුබ පතනවා. ඔබේ අභියෝගයන් විශාල ප්‍රමාණයක් තිබෙනවා. ඔබේ තිබෙන ශක්තිය, ධෛර්යය, සාවංකභාවය, කැපකිරීම සහ මත ඔබට මේ අභියෝගයන් ජයග්‍රහණය කළ හැකි. ඒ අභියෝගයන් ජයග්‍රහණය කිරීම සඳහා සුභාශිංසන ගෙනෙමින් මම නතර වෙනවා. බොහොම ස්තුතියි හැම දිනාටම ජය වේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා.